இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நம்மை மறந்தும் போகலாம். இவையெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவையெல்லாம் எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றன என்று பார்த்தால், இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமையை வைத்துதான் நடக்கின்றன. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் முன்னிருந்த நிலைமையை விட பல மடங்கு உயர்ந்த நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாருமே உங்களை மறக்க மாட்டார்கள். நீங்கள் தும்மல் போட்டால் கூட உங்களை 10 பேர் தொலைபேசியில் விசாரிப்பார்கள் அல்லது பழம் வாங்கி கொண்டு உங்களை பார்க்க வந்து விடுவார்கள். இதற்கு சற்று மாறாக பொருளாதாரத்தில் இப்பொழுது குறைந்திருப்பவர்களாக அல்லது ஆரோக்கியம் குன்றி இருப்பவர்களாக அல்லது வயதாகி விட்டவர்களாக அல்லது தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயம் உலகம் உங்களை மறந்துவிடும். அப்படியே ஒருவேளை நீங்கள் நினைவுக்கு வந்தாலும் உங்களோடு தொடர்பு கொள்ள யாரும் விரும்ப மாட்டார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களோடு கூட பேசுவதை, நீங்கள் நன்றாய் பழகுவதை நீங்கள் நேசித்தவர் கூட தவிர்க்கிறார்கள் என்றால் இந்நேரம் அது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கவலைப்படாதீர்கள். கடந்து வந்த பாதைகளை பலர் மறந்து போய்விடலாம். ஆனால் நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் உதாசீனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மை மறப்பதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. சங்கீதக்காரர் தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போதும் ஆண்டவர் கூட இருந்தார். ராஜாவாக இருக்கும் போதும் ஆண்டவர் கூட இருந்தார். ஒன்றுமில்லாமல் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் கூட இருந்தார். கூட இருந்தவர் என்ன செய்தார்? கைவிடப்பட்ட சூழ்நிலையில் துணையாக இருந்தார். நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்கிறவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். யார் நம்மை மறந்தாலும், யார் நம்மை உதாசீனம் பண்ணினாலும், ஆண்டவர் நம்மை நினைத்துக் கொண்டிருந்தால் அது நமக்கு போதாதா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள், இவ்வளவு பெரிய உலகத்தில் என் மேல் அக்கறை கொள்பவர்களும் ஆதரிக்கிறவர்களும் அன்பாய் தேற்றுபவர்களும் பேசுபவர்களும் யாருமே இல்லையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களா? கவலையே படாதீர்கள். உங்களைத்தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களையே தான் ஆண்டவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் யோசேப்பின் சரித்திரத்தை வாசிக்கும் போது அவர் சிறையில் போடப்பட்டார். அப்பொழுது கூட இருந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு சரியாய் அர்த்தம் சொன்னார். அவர் சொன்னபடியே நடந்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரன் விடுதலையாய் சென்ற போது யோசேப்பை நினையாமல் மறந்து போய்விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக யோசேப்பு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கவில்லை, பொறுமையோடு காத்திருந்தார். யோசேப்பின் மேல் நினைவாய் இருந்த கர்த்தர் அவரை மறக்கவில்லை. சிறையில் போட்ட பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் அர்த்தத்தை சொல்லுவதற்கு யோசேப்பை அங்கு கொண்டு சென்றார். காலம் மாறியது, காட்சிகள் மாறியது, கோலங்கள் மாறியது. மாறாத கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். எகிப்து தேசத்தின் அதிபதியாக யோசேப்பை மாற்றினார். மாறிய மனிதர்கள் யோசேப்பை தேடி வந்தார்கள். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மட்டும் நம்மை மறப்பதே இல்லை. அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். அற்ப குணம் படைத்த சில நேரங்களில் சில மனிதர்களாக செயல்படுகிற மனிதர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். அவர்களை விட கர்த்தர் பெரியவர். விசுவாசியுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.